ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெஸ்வின் மீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எனக்கு முடி வளரணும், அதுவும் ஒரே மாதத்தில் ஒரு அடி வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது பேராசெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் முடியை வளர்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம எடுத்துருக்கிற 3 கிச்சன் இன்க்ரீடியன்ட் நம்மளோட ஹேரோட க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணி கொடுக்கும். என் முடியை ஒரே மாதத்தில் நான் வளர்க்கணுன்ற ஒரு வெறியில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்கள் முடியோட வேர்லேருந்து முடியோட எண்டு வரைக்கும் நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் முடியும் சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படிப்பட்ட சூப்பரான ஹேர் க்ரோத் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரே ஹேர் பேக் யூஸ் பண்ணி எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. உங்களுக்கு ஹேர் க்ரோத் மட்டும் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். என்னோடய ஃபேவரட் ஹேர் பேக்கில் இது ஒன்று நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு செம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் முடியும் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காக மாறிடும். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே முடி வளரும் தான், ஆனால் அது எல்லாருக்குமே லாங் ஹேராக கிடச்சிடாது. ஒரு சிலருக்கு ஒரு மீடியம் லெவலில் வளர்ந்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்டாப் ஆயிரும் க்ரோத்து. பட் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் முடியும் அதிலிருந்து ஒரு அடி சேர்த்து வளரும். அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மாதம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹேரோட க்ரோத் ரிசல்ட்டை நீங்களே பார்த்து அசந்து போயிடுவீங்க. இப்போ நம்ம இந்த பியூட்டிஃபுல் ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் முருங்கைக்கீரை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே முருங்கைக்கீரை இருந்ததுனால நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், விட்டமின் இ, இது எல்லாமே நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது போக ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனராக இருக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை உருவிட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அப்படியே ஊற வச்சிடலாம். இது கூட நம்ம 2ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் பச்சை பாசிப்பயிறு. பாசிப்பயிரை நான் நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். இது போக இது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளோட ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இது செயல்படும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பாசிப்பயிரையும் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் பாசிப்பயிரை ஊற வைக்கும்போது உங்கள் கையளவுக்கு 1 கைப்பிடி அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை 2யுமே நம்ம அரைக்கிறதுக்கு பாசிப்பயிரை ஊற வச்ச தண்ணியை மட்டுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமா இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா அதுதான் முட்டை. முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிறோம். முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. அது போக இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்மளோட ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்கும் வளராத முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து முடியோட லென்த்தை இன்னுமே அதிகரித்து தரதுக்கும் முட்டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு உளுந்தையும் நீங்கள் பாசிப்பயிரோடு சேர்த்து ஊற வச்சும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் முட்டை எடுத்துக்கும் போது அது இன்னுமே 2 மடங்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போ நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. வெறும் கிச்சனில் இருக்கிற 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பராக இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்கள் தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி முடியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேர் பேக்கே அப்ளை பண்ணணும். ஹேர் பேக்கில் நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறதுனால ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடியல சிக்கும் விழாது. அதே மாதிரி ஹேரோட ஷைனிங்கையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடியல மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற முருங்கைக்கீரையும் சரி முட்டையும் சரி ஹேருக்கு திக்னஸையும் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமலையும் பார்த்துக்கும். இப்போ நான் ஒரு பக்கம் அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் பிரித்து முடியை நல்லா ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்கை நீங்கள் ஈவனாக அப்ளை
அப்ளை பண்ணும்போது உங்கள் முடி வளரும் போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லா முடியும் ஈவனாக க்ரோத் ஆகும். அதே மாதிரி ஒரு சில முடி வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அது உடனே ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பேக்கை இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற ஹேர் பேக்கை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேர் பேக்கை ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஷாம்புவாக இருந்தால் மட்டும் நீங்கள் தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட கோகோனட் மில்க் ஷாம்புவும் ஆனியன் ஷாம்புவும் உங்களுக்கு வேணும்னா jasminmeena.com கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய முடி அப்படியே அலையாக செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு முடியும் அப்படியே தனித்தனியாக விழுகுது. செம்ம ஷைனிங் கொடுத்துருக்கு முடிக்கு. அதே மாதிரி உள்ளே கை விட்டு கோதும் போது முடியும் பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்டாகவும் அப்படியே கொஞ்சம் கூட சிக்கே இல்லாமல் அலையாக வருது. உங்களுக்குமே இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹேர் அந்தளவுக்கு பவுன்சியாகவும் ஷைனிங்காகவும் சிக்கே இல்லாத ஒரு முடியாகவும் இருக்குது. இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கும் போனிடெயில் போடுறதுக்கும் பின்னல் போடுறதுக்கும் எல்லா இதுக்குமே உங்களோட ஹேர் ஸ்டைலுக்கு ஃபுல்லாக செம்மையாக சூட் ஆகும். அதே மாதிரி முடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் கலராக மாறின மாதிரி ஒரு ஃபீல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.